ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 அல்லது 11 இடங்கள் தேவை என்கிற நிலையில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை தேடாமல், அதாவது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆதரவை நாடாமல், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவை கோரினார் திரு விஜய் அவர்கள். அதற்கு அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, மதசார்பற்ற அரசை தமிழ்நாட்டில் நிறுவுவதுதான் எங்கள் நோக்கம். ஆகவேதான் மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய இந்த இயக்கங்களின் அல்லது கட்சிகளின் ஆதரவை நாங்கள் வெளிப்படையாக கோரினோம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலும் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க முன்வந்தோம். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும். குதிரை பேரம் என்னும் பெயரில் சட்டமன்ற உறுப்பினர்களை தனது அணிக்கு சேர்க்கும் முயற்சியில் யாரும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலும், மீண்டும் ஒரு தேர்தல் உடனடியாக வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும், மதசார்பற்ற அரசை உருவாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தான் இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை நல்கியது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தாவேகா ஆளும் கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறது. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரின் விருப்பப்படி நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரை மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகாரிகளே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு செய்தார்களா? திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடுதான் இது ஒலிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அதிகாரிகள் தான் இதை முடிவு செய்திருப்பார்கள் என்றாலும் கூட முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம்.